ஹலோ கைஸ், நம்ம என்ன டிவைஸ் பார்க்க போகிறோம்னா மேக்புக் A2179. இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்னா பவர் ஆன் ஆகலை. நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி வேறு ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு அது ரிப்பேர் சாத்தியம் இல்லை. ஸோ லாஜிக் போர்டு தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த சர்வீஸ் சென்டரில். ஸோ கஸ்டமர் நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் பவர் ஆன் ஆகலை, சார்ஜும் ரெஸ்பான்ஸ் இல்லை, கம்ப்ளீட் டெட் கண்டிஷன். ஸோ எங்களோட டயக்னோஸ் படி அதில் லாஜிக் போர்டில் பவர் ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ பவர் ஐசி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி பவர் ஐசியோட சர்க்யூட் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம். பவர் ஐசி ரீப்ளேஸ் பண்ணால் கஸ்டமர் டாப்பில் வாங்கினா பவர் ஐசி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். பவர் ஐசியை சேஃபாக ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பவர் ஐசியை ப்ரொஃபஷனல் மெத்தடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் முழுவாக டெஸ்ட் பண்ணோம். எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. போர்டு ஸ்டேபிள் அண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஸோ மேக்புக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு. எல்லா ஃபங்க்ஷனும் நார்மலாக இருக்குது. அப்புறம் கஸ்டமர் டேட்டா 100% செக்யூர்ட். இதே மாதிரி உங்களுக்கும் லாஜிக் போர்டு தான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நாங்கள் அதை ட்ரை பண்ணி உங்கள் டேட்டாவோட காப்பாற்றி கொடுக்குறோம். உங்கள் டேட்டா 100% உங்கள் டேட்டாவுக்கு ஷூரிட்டியாக காப்பாற்றி கொடுக்குறோம். உங்களுக்கு இதே மாதிரி சர்வீஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.